கும்மிடிப்பூண்டியில முதலமைச்சர் கலைஞரால உருவாக்கப்பட்ட தொழில் வளாகங்களை காட்டுங்க. அம்பத்தூரை, மணலிய, திருவள்ளூரை, மரமலை நகரை சுற்றி காண்பீங்க. எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனை நிறுவனங்கள், எத்தனை புது புது திட்டங்கள், அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உருவாக்கப்பட்டவை. அந்த சாதனைகள் கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் முதல் கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்டவை தான். உலோகத்தகடு முதல் ஏர் கண்டிஷன் வரைக்கும் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை திறந்து வச்சோம். திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லையை சுற்றி வந்தாலே திமுகவுடைய சாதனைகள் எல்லோருக்கும் தெரியும். வல்லூர் அனல் மின் நிலையத்தை உருவாக்குனது கழக ஆட்சி. மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் கூடிய திட்டத்தை கொண்டு வந்தது கழக ஆட்சி. தொழில் வந்துச்சு, தொழில் வளர்ந்துச்சு, தொழிலாளர்கள் வளர்ந்தாங்க, தமிழகம் வளர்ந்துச்சு, அதன் மூலமாக இந்தியாவும் வளர்ந்துச்சு. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்ல முடியும். அதனாலதான் இது நாங்கள் உருவாக்கிய தமிழ்நாடுன்னு நான் சொன்னேன். இவை அனைத்தையும் விட முக்கியமா தமிழகத்தின் இளைஞர் சக்தியை உருவாக்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறத பெருமையோடு நான் சொல்வேன். இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட எதிர்காலம். இளைய சக்தியை உருவாக்கணும்னு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்வார். அத்தகைய இளைஞர் சக்தியை உருவாக்கின ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. சிலவற்றை நான் ஆதாரத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். திருத்தணி நெமிலி கூட்டு குடிநீர் திட்டம், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கழக ஆட்சியில தான் நாம் முறைப்படுத்தினோம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் கழக ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஏழை பிள்ளைகளுக்கு இளங்கலை வர இலவச கல்வியை வழங்கணும். கல்வி வளர்ச்சியை பற்றி ஆலோசனை சொல்ல மால்கம் ஆதிசேஷையா தலைமையில் ஆணையத்தை அமைச்சோம். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கினோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தந்தோம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அரசு பணியிலே சேர வயது வரம்ப திமுக அரசு கூட்டுச்சு. மாதம் ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். 10 கிராமங்களுக்கு ஒரு தொழிற்சாலை தொடங்க உத்தரவிட்டார் கலைஞர் அவர்கள். சாலை பணியாளர்களை நியமிச்சாரு, மக்கள் நல பணியாளர்களை உருவாக்கினாரு, தொழிற்பேட்டைகளை அமைச்சாரு, ஏராளமான கல்லூரிகளை அமைச்சாரு, பல்கலைக்கழகங்களை எல்லாம் உருவாக்கினார். இப்படி இளைய சக்திய கல்வி தகுதி உள்ளவங்களாக, வேலைக்கு தகுதி படைத்தவங்களாக உருவாக்குறதுல அக்கறை கொண்ட அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்துச்சு. பள்ளி கல்வி முதல் கல்லூரி கல்வி பெற கணினிமயம் ஆகிறதுக்கு காரணம் திமுக அரசு தான். வளர்ந்து வரும் கம்ப்யூட்டர் துறையை தொடக்கத்திலேயே, அதாவது 1996ஆம் ஆண்டு அடையாளம் கண்டு கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொடங்க அடித்தளம் அமைச்சு உலகளாவிய பல நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வர அடித்தளம் அமைச்சது திமுக அரசு. தரமணியில் உள்ள டைடல் பார்க் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடித்தளம் அமைச்சது திமுக தான். மக்களோட அன்றாட பயன்பாட்டுக்காகவும் ஏராளமான திட்டங்கள் திமுக அரசு கொண்டு வந்துச்சு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் நான் பட்டியல் போட்டு சொல்லணும்னா, திருத்தணி நெமிலி கூட்டு குடிநீர் திட்டம், திருத்தணியில புதிய நீதிமன்ற கட்டடம், திருவள்ளூர், பட்டாபிராம், வேப்பம்பட்டு ஆகிய பகுதிகளில் ரயில்வே மேம்பாலங்கள், பூவிரந்தவல்லி பேருந்து நிலையம், பூவிரந்தவல்லி புறவழிச்சாலை, இவையெல்லாம் அமைக்கப்பட்டுச்சு. பழவேற்காடு பகுதி மக்களோட 100 ஆண்டு கால கனவான பழவேற்காடு ஏரி மேம்பாலம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டுச்சு. இதன் மூலம் 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதிமுக அரசு என்ன செஞ்சிச்சு? இந்த 10 ஆண்டு காலத்தை பாழடிச்சு. திருவள்ளூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி வரும்னு சொன்னாங்க, வரல. திருவள்ளூர்ல பேருந்து நிலையம் அமைப்புன்னு சொன்னாங்க, இதுவரை இல்லை. திருவள்ளூர்ல போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழிச்சாலை அமைச்சு தரதா வாக்குறுதி அளிச்சாங்க, செஞ்சாங்களா? கிடையாது. திருத்தணியில பேருந்து நிலையம் அமைப்பு நாங்கள நிறைவேற்றல, இதுவரைக்கும் நிறைவேற்றல. கனகவல்லிபுரத்தில்
110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சும் இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படல. சிம்பிளா சொல்லணும்னா, தமிழகத்தை உருவாக்கின ஆட்சி திமுக ஆட்சி, தமிழகத்தை உருகுலைக்க வச்ச ஆட்சி அதிமுக ஆட்சி. திமுக என்ன சாதனை செஞ்சுங்கிறத வருங்கால தமிழகம் பட்டியல் போடும். அதே போல அதிமுக என்ன ஊழல் செஞ்சது அப்படிங்கிறத வருங்கால வரலாறு பட்டியல் போடும். இதுதான் உண்மை. சேலத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நான் வீடியோ கான்பரன்ஸில் கட்சிக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் அவர் மக்களை சந்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். கொரோனா காலங்கிறதுனால ஊரடங்கு அமலில் இருக்கிறது, பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு இந்த தமிழக அரசு தான் தடை விதிச்சது. தடை விதிச்ச முதலமைச்சரை என்ன பார்த்து ஏன் மக்களை சந்திக்கல அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்கும் போது நான் பார்க்கிறேன், அவரை நினைத்தால அவர் நிதானத்தில் தான் பேசுறாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஒரு மாவட்டத்தில் கூட்டம் நடத்துறதா இருந்தா 1,00,000 பேர் 1,50,000 பேர் கூடுவாங்க. அத்தகைய கூட்டத்தை நடத்த முடியாதுங்கிற காரணத்தினால தான் காணொலி காட்சி மூலமா இப்ப நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திறந்த வெளியில அரசியல் கலாச்சார மத கூட்டங்கள் நடத்துறதுக்கு இன்று முதல் தான் அனுமதின்னு அறிவிச்சது யாரு? இதே பழனிசாமி தான். ஏன் ஸ்டாலின் பொதுக்கூட்டம் பேச வரல அப்படின்னு கேட்கறதும் அதே பழனிசாமி தான். இது எதை ஒப்பிடுறது? அது வேற வாய், இது வேற வாய் அப்படின்னு தான் ஒப்பிடலாம். ஊரடங்கை தளர்த்தினா திமுகவினர் கூட்டம் போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஊரடங்க நீட்டிச்சுக்கிட்டே இருந்தாரு பழனிசாமிங்கிறது எங்களுக்கு தெரியாதது அல்ல. நேற்றைய தினம் விவசாயிகளுக்காக மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை நாம் சென்னையில் நடத்தணும். அதை பற்றி எல்லாம் இங்க பேசுறவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அதனுடைய எழுச்சியை உணர்ச்சியை இந்த அரசால தாங்கிக் கொள்ள முடியல. அதற்காக முதல்ல அனுமதியும் தரல. முதல்ல விவசாய முதலமைச்சர்னு சொல்லிக்கிற ஆட்சிகளை விவசாயிகளுக்கு ஆதரவான உண்ணாநிலை போராட்டத்துக்கு தடை விதிச்சாங்க. தடைமீறி நடத்தணும், உடனே வழக்கும் போட்டாங்க. நம்ம பார்க்காத வழக்கா? அது சந்திக்க நான் தயார். நான் கேட்கிறேன், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிச்சதாக வழக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன பொது அமைதி கெட்டு போச்சு? வழக்கமா கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துற அனுமதிக்கிற இடத்துல தான் நாங்க நடத்தணும் அந்த உண்ணாவிரதத்தை. இதனால பொது அமைதி எங்கே கெட்டுச்சு? எதற்காக அனுமதி தர மறுத்தீங்க? அனுமதி மறுக்கிறதும் அவங்க தான். ஏன் ஸ்டாலின் வெளியிலே வரலன்னு சொல்றதும் அவங்க தான். 19ஆம் தேதியிலிருந்து கூட்டம் நடத்தலான்னு அறிவிச்சிட்டு 19ஆம் தேதி அன்று நான் பிரச்சாரம் தொடங்குறேன்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சது போல சுயநலம் இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். சட்டத்தை உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி நீங்க வளைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பிரச்சாரம் தொடங்குற நாள் வரைக்கும் ஊரடங்கை நீடிச்சுக்கிட்டே வந்தது ஜனநாயக விரோதம் அல்லவா? பழனிசாமிங்கிற தனி மனிதருக்காக இத்தனை நாட்களாக மக்கள் அனுபவிச்ச துன்ப துயரங்கள் எத்தனை எத்தனை விழாக்கள், நிகழ்ச்சிகள் இல்லாமல் இதனால் கொண்டாட முடியாமல் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பழனிசாமி என்ன பதில் சொல்கிறார்? இப்படி தனது சுயநலத்துக்காக மட்டுமே அனைத்தையும் செய்யக்கூடிய பழனிசாமி திமுகவை சுயநல கட்சின்னு சேலத்தில் போய் பேசியிருக்கிறார். இப்படி பேசினார அது அதிமுக கூட்டமா? இல்ல அரசு நிகழ்ச்சி. அது அரசு நிகழ்ச்சிங்கிற பேரால கொரோனா காலத்தில் அதிமுக கூட்டத்தை அவர்தான் நடத்திக்கிட்டு வராரு. தினமும் அரசு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு எதுக்காக அரசியல் பேசணும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இந்த நாட்டில் சுயநலத்தின் மொத்த உருவமே பழனிசாமி தான். அது அதிமுக காரங்களுக்கே மிக தெளிவா தெரியும். எப்படின்னு சொல்றீங்களா? எப்படின்னு கேட்கறீங்களா? முதலமைச்சர் பதவியை அடையிறதுக்காக சசிகலாவின் காலை நோக்கி பழனிசாமி ஊர்ந்து போக காரணம் என்ன? சுயநலமா, பொதுநலமா? தனக்கு பதவி கொடுத்த சசிகலாவுடைய காலை வாரிவிட்டது பழனிசாமியினுடைய சுயநலமா, பொதுநலமா? தனது பதவியை காப்பாற்றுக்கிறதுக்காக மத்திய பாஜக அரசின் காலில் பழனிசாமி மண்டியிட்டு கிடக்கிறது காரணம் என்ன? சுயநலமா, பொதுநலமா? தனது நாற்காலி நிலைச்சா போதும், நினைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தாரை வார்த்த பழனிசாமியின் செயல்பாடு என்ன? சுயநலமா, பொதுநலமா? பாஜகவின் தயவுக்காக விவசாயிகளுக்கு துரோகமான 3 சட்டங்களை நித்தமும் ஆதரிச்சு பேசி வர காரணம் பழனிசாமியுடைய சுயநலமா, பொதுநலமா?
பொது நலன் பற்றி பழனிசாமி பேசலாமா? அவரது அரசியல் குணம் ரெண்டு தான். ஒன்னு சுயநலம், இன்னொன்னு நம்பிக்கை துரோகம். சுயநலத்தால அரசியலுக்குள்ள நுழைஞ்சு நம்பிக்கை துரோகத்தால பதவியை தக்க வச்சுக்கிற பழனிசாமிக்கு திமுகவை பற்றியோ என்னை பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. தியாகத்தால தெழும்பேறி உழைப்பால முன்னேறி கோடிக்கணக்கான தமிழ் மக்களோட நம்பிக்கை பெற்ற என்னை விமர்சிப்பதற்கு தார்மீக அருகதை பழனிசாமிக்கு இல்லைங்கிறத எச்சரிக்கையாக நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சுறுசுறுப்பா செயல்படுது. திடீர்னு ரைடு போறாங்க. இப்போ பணங்களை பறிமுதல் பண்றாங்க, தங்கம் எடுக்கிறாங்க, நகைகளை பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் லஞ்சத்தை ஒழிக்க போராடுகிற போலீஸ் படைன்னு பத்திரிகைகள் எல்லாம் பாராட்டு பத்திரம் வாசிக்குது. இப்போ ஆர்டிஓ அலுவலகங்கள், பத்திரப்பதிவு அலுவலகங்கள், வருவாய்த்துறை அலுவலகங்கள், மின்சார வாரிய அலுவலகங்கள்னு மக்களோட நேரடி தொடர்புள்ள அலுவலகங்கள்ல தமிழக லஞ்ச ஒழிப்பு படையினர் குறிவச்சு செயல்பட்டு ஊழல் அதிகாரிகளை கைது பண்ணிட்டு வராங்க. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அரசு அதிகாரிகள் 33 பேரை அதிரடியா கைது பண்ணிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செஞ்சுச்சு? லஞ்சத்தை ஒழிச்சுதான் இல்ல. ஆட்சி முடிய போற நேரத்தில் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க என்று காட்டுவதற்காக அதிமுக அரசு திட்டமிட்டு நடத்துகிற நாடகம் தான் இதெல்லாம். தமிழக அரசு நிர்வாகத்தை சுத்தமாக வைக்கவே இதனை செய்யுதுன்னு முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி கொடுக்கிறார். இந்த லட்சணத்தில் ஒரு சில அதிகாரிகள் அலுவலர்களை கைது செய்வது மூலமாக நாங்கள் தூய்மையான நிர்வாகத்தை தரோம்னு காட்ட நினைக்கிறார். அதிகாரிகள் அலுவலர்களோட ஊழலை மட்டும்தான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்குமா? ரைடு நடத்துமா? அமைச்சர்கள் வீட்டுக்குள்ள இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போகாதா? இதுதான் நான் எழுப்புகிற கேள்வி. கடந்த 2 ஆண்டு காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் திராவிட முன்னேற்ற கழகமும் மற்றவங்களும் கொடுத்த புகார்கள் தொடர்பா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன, நடத்தின விசாரணை என்ன? தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் புகார் கொடுத்தமே, காற்றாலை மின் உற்பத்திகளையும் நிலக்கரி வாங்கின விவகாரத்திலையும் ஊழல் நடந்திருக்கிறதா குற்றம் சாட்டணும். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் வழங்குறதுல நடைபெற்ற முறைகேடுகளை பற்றி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புகார் கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்காததனால நீதிமன்றத்துக்கு போனோம். அந்த வழக்கு தான் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் பழனிசாமி தடை வாங்கி இருக்கிறார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செஞ்சது தொடர்பா வருமான வரி சோதனையில் கிடைச்ச ஆவணங்களின் அடிப்படையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புகார் கொடுத்தோம். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சொத்து குவிப்பு புகார் கொடுத்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு போனோம், முறையா விசாரிக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. லஞ்சம் வாங்கிக்கிட்டு தரமில்லாத கல்லூரிகளுடைய விவரங்களை வெளியிட அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மறுத்தப்போ அவர் மேல் லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் புகார் சொன்னாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. சூரப்பாவின் ஆட்டம் அதிகமான பிறகு இன்னைக்கு வேறு வழி இல்லாம விசாரணை கமிஷனை கடந்த மாதம் அரசு போட்டிருக்கு. இந்த அரசு போட்டிருக்கு அவர் மீது. 2011 முதல் 2019ஆம் ஆண்டு வரை தமிழக காவல்துறைக்கு சிசிடிவி, லேப்டாப், வாக்கி டாக்கி போன்ற உபகரணங்கள் வாங்கினதுல அந்த விவகாரத்தில் 350 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா புகார் கொடுத்தோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. கோவை மற்றும் சென்னை மாநகராட்சி டெண்டர் முறைகேடு தொடர்பா அமைச்சர் வேலுமணி மேல 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புகார் தரப்பட்டுச்சு. நடவடிக்கை இல்லை. அதே அமைச்சர் வேலுமணி மேல டெண்டர் முறைகேடு தொடர்பா அறப்போர் இயக்கம் 2018ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் பண்ணுச்சு. இதுவரை நடவடிக்கை இல்லை. அமைச்சர் வேலுமணி மேல சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் ஊழல் தொடர்பா அறப்போர் இயக்கம் 2018ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் தரப்பட்டு தந்துச்சு. இதுவரை நடவடிக்கை இல்லை. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேல சொத்து குவிப்பு புகார
2017 ஆண்டு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருக்கு. இதுவரை நடவடிக்கை இல்லை. அமைச்சருக்கு சொந்தமான இடத்தை அமைச்சர் வேலுமணி அறக்கட்டளையின் அம்மா IAS அகாடமின்னு மாத்தினது அது தொடர்பா அறப்போர் இயக்கம், அதுவும் அறப்போர் இயக்கம் தான் 2019 புகார் கொடுத்துச்சு. இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்குகிற லட்சணம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் மீதான வழக்கை விசாரிக்க மறுத்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது எதற்காக வச்சிருக்கணும்? அதிகாரிகளை அலுவலகம் மட்டும்தான் கைது பண்ணுவீங்களா? இது என்ன சட்டம், என்ன நியாயம்? தேர்தல் வருங்கிறதுக்காக நடிக்கிறீங்களா? அப்படி எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற இன்னொரு நாடகம் தான் மினி கிளினிக் நாடகம். புதுசா ஒன்று தொடங்கியிருக்காங்க, மினி கிளினிக் நாடகம் ஒன்று. இப்போ கடந்த சில நாட்களா ஏதோ பெரிய சாதனை செஞ்சிட்ட மாதிரி பெருமையில வலம் வராரு முதலமைச்சர் பழனிசாமி. 2000 சிறு மருத்துவமனைகளை தொடங்கி விட்டதா சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அப்படி தொடங்கி இருந்தா மனசார பாராட்டலாம், நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் கவுண்டமணி செந்தில் வாழைப்பட காமெடி தெரியும் உங்களுக்கு, சினிமாவில் பார்த்துருப்பீங்க. கவுண்டமணி செந்தில் வாழைப்பட காமெடி அது போல இருக்கு பழனிசாமியோட மினி மருத்துவமனை திட்டம். எப்படின்னு கேட்குறீங்களா? 2000 மருத்துவமனைகளை பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார். அப்படியானால் இந்த மருத்துவமனைகளுக்காக எத்தனை மருத்துவர்கள் புதுசா வேலைக்கு எடுத்திருக்கிறீங்க? எத்தனை செவிலியர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறீங்க? எத்தனை மருத்துவமனைகளை புதுசா கட்டி இருக்கிறீங்க? அப்படியானால் எங்கே இருக்கு மருத்துவமனைகள்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களை, துணை சுகாதார மருத்துவமனை செவிலியர்களை கொண்டு வந்து இதுல உட்கார வச்சு புதிய மருத்துவமனை காட்டுறாங்க. அதாவது இன்னொரு வாழைப்பழம் எங்கன்னு கவுண்டமணி கேட்பாரு, அதுதானே இது அப்படின்பாரு செந்தில். அதுபோல ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களை மினி மருத்துவமனைகளுக்கு அனுப்பிவிட்டது இதுதாங்க அதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் அமைப்பின்படி இது போன்ற மினி கிளினிக்குகளை அமைக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அம்மா பேரை வச்சு புது பெயிண்ட் அடிச்சு புது போர்டு மாட்டிருக்கிறாரு பழனிசாமி. ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம்னு கிராமத்தில் சொல்லுவாங்க, அது போல பழனிசாமி கொண்டாடிட்டு இருக்கிறார். இன்றைக்கு அரசு மருத்துவமனை அந்த கட்டமைப்பு சிறந்து விளங்குதுன்னா அதுக்கு காரணம் திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனைங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. பாவம், நேற்றைக்கு நடந்த விபத்தில் முதலமைச்சரான திரு பழனிசாமி அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மினி மருத்துவமனையை கடந்த 4 ஆண்டு காலமாக ஏன் அமைக்கல? ஆட்சி முடிய போற நேரத்தில் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? ஆட்சி முடிய போற போதுதான் தூர்வார நினைக்கிறீங்க, அணை கட்ட நினைக்கிறாங்க, குடிமராமத்து பணியை செய்ய புறப்படுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. மொத்தத்தில் இப்பதான் ஒரு முதலமைச்சர் ஞாபகமே அவருக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரா முதல் தடவை போய் பார்க்கிறாரு. இந்த 4 ஆண்டுகள்ல தூங்கிட்டு இருந்தாரா பழனிசாமி? கோட்டையில இதுவரை தூங்கின பழனிசாமியை தட்டி எழுப்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு தூங்குங்க போயின்னு சொல்றதற்கான தேர்தல் தான் வர இருக்கக்கூடிய தேர்தல், மறந்துடாதீங்க. நான் நினைச்சு பார்க்கிறேன், அந்த நாளை நினைச்சா இப்ப கூட எனக்கு பதற்றமா இருக்கு. ஏன் உடலே லேசா நடுங்குது. செங்குன்றம் ஏரியில உடைப்பு ஏற்பட்டு சென்னைக்கே ஏற்பட இருந்த பாதிப்பை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எப்படி தடுத்தாருங்கிறது கழகத்தின் முன்னோடிகள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நல்லா தெரியும், மறந்திருக்க மாட்டீங்க. 31/3/1999 அன்று நள்ளிரவு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கோபாலபுரம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறார். மறுநாள் சேலத்தில் நடக்கிற ஒரு தொழிற்சாலை திறப்பு விழாவில் கலந்துக்க போறார், பங்கெடுக்க போறார். ஆனால் திடீர்னு நள்ளிரவில் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்திக்க புலனாய்வுத்துறை IG வராரு, கோபாலபுரம் வீட்டுக்கு வராரு. மிக அவசரமான சூழல், அதனால முதலமைச்சரை சந்திக்கணும்னு கேட்கிறார். உடனே கலைஞர் அவர்கள் எழுப்புறாங்க. அந்த IG சொன்னதை கேட்டதும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நடுங்கி போறார். என்ன காரணம்? செங்குன்றம் ஏரி உடைய போகுது. அது உடைஞ்சா சென்னையும் சுற்றுப்பகுதியும் மூழ்கிற அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்றார் அந்த அதிகாரி. உடனே அரசாங்க இயந்திரம் அனைத்தையும் தட்டி எழுப்பினார். தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் மேடான பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அன்றைக்கு நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருக்கிறேன். மாநகராட்சி நிர்வாகத்தை முழுமையாக இறக்கிவிட்டோம்.
அந்த நள்ளிரவில் கோட்டைக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் கலைஞர். அவரோடு நானும் போனேன். எல்லோரையும் அங்க வர சொல்லிட்டாரு. பாதி அமைச்சரவை கோட்டைக்கு வந்துருச்சு. அன்றைக்கு அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த யார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சோ பாலகிருஷ்ணன் அவர்கள். அவரையும் கலைஞர் கோட்டைக்கு வர வச்சார். உடைப்பு ஏற்பட்ட இடத்துக்கு இங்கே பேசிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் சுந்தரம் அன்னைக்கு அமைச்சராக இருந்தார். அவரை தான் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். அங்க இருந்து போய் ஒவ்வொரு நிமிஷம் தகவல் சொல்லிட்டே அனுப்பிச்சு வச்சார். 30 அடி ஆழம் 20 அடி அகலத்துக்கு ஏரியில உடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஏரியோட மொத்த கொள்ளல் அளவுக்கு தண்ணீர் இருந்துச்சு. ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்த காவாங்குளம், கொளத்தூர், லட்சுமிபுரம், தணிகாசல நகர், கொடுங்கூர் பகுதிகளுக்கு நமது அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் இந்த உடைப்பு எதிர்பாராதது. ராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுச்சு. அங்கே போய் பார்த்தே ஆகணும்னு கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. அவரோட நாங்களும் போனோம். நிலைமையை கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது தனது கண்ணால பார்த்த பிறகுதான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அமைதியானார். அதுதான் தலைவர் கலைஞர். அதிகாலையிலே கோட்டைக்கு வராரு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அதிகாலையில் லிப்ட் ஆபரேட்டர்கள் இல்லாத காரணத்தினால லிப்ட் இயங்கல, படியிலே ஏறினாரு. அந்த 5-6 மணி நேரமும் காஃபியோ தண்ணியோ ஒரு சொட்டு கூட குடிக்கல கலைஞர். அதுதான் கலைஞர். அவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர். ஒரு சம்பவம் நடந்ததும் உடனே அந்த இடத்துக்கு போயிடணும், மக்களை பார்க்கணும், மக்களோட நாமும் இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு என் மனசு துடிக்குதுன்னா அதுக்கு காரணம் கலைஞர் ஊட்டின உணர்வு, அவர் உருவாக்கிய மனிதாபிமானம், அவர் உருவாக்கிய மக்கள் பற்று. எங்கே எந்த மாவட்டத்தில் எந்த பேரிடர் நடந்தாலும் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளருக்கு முதல்ல போற போன் என்னுடைய போனா தான் இருக்கும். அது திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் கழக நிர்வாகிகள் முன்னோடி அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும். நீலகிரியிலா மலைச்சரிவா, கடலூர்ல புயலா, தஞ்சையில மழையா, நாகையில வெள்ளமா, எங்கேயுமே முதல்ல போய் பார்த்தவன் நானாகத்தான் இருப்பேன். இது பெருமைக்காக சொல்ல நினைக்காதீங்க. அப்படி வளர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடியவன் நான், கலைஞரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் நான். சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமா சென்னையும் புறநகரும் தண்ணீர்ல சூழப்பட்டிருச்சு. உடனடியாக மறுநாளை வந்து பார்வையிட்டனே. நிவாரண பொருட்களை எல்லாம் திமுகவின் சார்பில் வழங்கினோமே, அதை நீங்க பார்த்திருப்பீங்களா? திமுக தொண்டனுக்கு மழை தெரியாது, வெயில் தெரியாது, புயலை எதிர்கொள்வான், வெள்ளத்தில் மிதந்தும் மக்களை காப்பாற்றுவான். அவன்தான் திமுக தொண்டன். கடந்த மார்ச் மாதம் கொரோனா தொடங்குச்சு இந்தியாவில். மார்ச் மாதம் முதல் கொரோனாங்கிற கொடிய வைரஸ் பரவி தமிழ்நாட்டு மக்களை உண்டு இல்லைன்னு ஆக்குச்சு. எடப்பாடி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறின காரணத்தினால இதுவரை 8,04,650 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 11,954 பேர் உயிர்களை இழந்திருக்கிறாங்க. பொது ஊரடங்கு அறிவிக்கப்பட்டனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5,000 ரூபாய் தரணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி காலையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? பொங்கல் பண்டிகைக்காக ரூபாய் 2,500 தரப்போவதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். மக்கள் கஷ்டப்படுகிற போது தரல. இப்போ தேர்தல் வந்துருச்சு பாருங்க, நெருங்கிட்டு இருக்குல்ல, 4 மாசத்துக்குள்ளதான் தேர்தல் வரப்போகுது. ஆக தன்னுடைய சுயநலத்திற்காக தருகிறாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, பரவாயில்ல, கொடுக்கட்டும். இப்போவும் அதை வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இப்போவும் நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 5,000 ஏழை எளிய மக்கள், கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மழையில பாதிக்கப்பட்ட அந்த மக்களையும் சேர்த்து ரூபாய் 5,000 கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் சார்பில் வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல ஊர்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை நடுத்தர மக்களுக்காக நாம் தமிழகம் முழுவதும் இந்த கொரோனா காலத்தில் ஒன்றிணைவோம் வாங்குற திட்டத்தை தொடங்கி அவங்களுக்காக தேவையான பொருட்களை நம்முடைய கழக நிர்வாகிகள் ஆங்காங்க தங்களுடைய உயிரையே பணயம் வச்சு வழங்கினாங்க. அரிசி, பருப்பு ஆகிய உணவுப் பொருட்களை கொடுத்தோம், உணவாக தயாரித்து கொடுத்தோம், மருந்து மாத்திரைகளை வழங்கினோம், பல ஊர்களை நிதி உதவியும் செஞ்சோம்.
கோடிக்கணக்கான மக்கள் உள்ளத்துல மகிழ்ச்சியை விதைச்சோம். ஏழையின் சிரிப்பு இறைவனை கண்டோம். இந்த கொரோனா காலத்தில் மக்களை காத்தோம். இத்தகைய கருணை உள்ளம் கொண்ட உடன்பிறப்புகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன்கிறதுனால நான் மிகுந்த மகிழ்ச்சியில திளைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை எதிர்க்கட்சியாக இருந்த போதே செய்யக்கூடிய வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு, திமுக தொண்டனுக்கு உண்டு. அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் ஆட்சி இருந்தால் மக்களை இன்னும் பல மடங்கு மகிழ்ச்சியிலே வைத்திருக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திருவள்ளூர் மாவட்ட பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு பாதிப்புனா ஓடி வர்றவன் உதயசூரியங்கிறத மறந்துடாதீங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆக நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.